Hi friends, welcome to my channel. TN TET டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா தமிழ் மொழியில் பாஸ் பண்ணால் தான் நமக்கு பேப்பர் வேல்யூஷனே நடக்கும். அதனால் தமிழ் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி 6th to 9th வரையும் உள்ள கொஸ்டின்ஸை எடுத்திருக்கேன். டெய்லி 30 கொஸ்டின்ஸ் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இருக்கணுங்கிறதுக்காக கொஸ்டினோட ஆன்சரை டைரெக்டாகவே எழுதிட்டேன், ஆப்ஷன்ஸு தரலை. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி படித்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன். செர்வர் என்பதன் தமிழ்ச்சொல் வையக விரிவு வலை. 1/320 என்ற எண் அளவு பெயர் முந்திரி. முந்திரியோடைய அளவு பெயர் 1/320 அப்படின்னா முந்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவனாகவும் விளங்கியவர் தமிழ் ஒலி. சங்க இலக்கியமான எந்த நூலில் அப்படிங்கிறன்னு வரணும். எந்த நூலில் ஏறுதழுவுதல் பற்றி குறிக்கப்பட்டுள்ளது? கலித்தொகை. அறிவை விரிவு செய் என கூறியவர் பாவேந்தர். அறிவை விரிவு செய் என கூறியவர் பாவேந்தர். எம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை. மலையாளம். ராமசரிதம் எம்மொழி இலக்கியம். மலையாளம். ராமசரிதம் மலையாளம். அதுவே ராமாயணம்ங்கிறது தமிழ். அதுவுமே தழுவல் நூல் தான். பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் மொரீஷியஸ், இலங்கை. பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள் மொரீஷியஸ், இலங்கை. வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம் என்பது தூது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என கூறியவர் மாங்குடி மருதனார். சனி நீராடு என்பது யாரின் வாக்கு? ஔவையார். அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகின்ற நூல் திருத்தொண்ட தொகை. எந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. புறநானூறு. கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த விலங்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் வில்லியம் வாட்சன். உலகிலேயே முதல் முறையாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. நெல்லை கா. முத்து அவர்கள் பணியாற்றிய இடம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி. பறவை மனிதர் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. கடல் நீர் முகந்த கமலம் சூழ் எழி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் 40. உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். பெரும்பான் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். புலால் நாற்றம் கடல். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் இளநாகனார். நெடுந்தொகை என அழைக்கப்படுவது அகநானூறு. முன்னீர் வழக்கம் என கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி கொஸ்டின்ஸை பார்ப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளவு சீக்கிரமாக போர்ஷன் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிப்போம். ஏன்னா நமக்கு டைம் டியூரேஷன் அதிகமாக போட முடியாது, சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.